அருவி, தமிழ் அருவி அப்படி கொட்டி முடிஞ்சிருக்குது இப்போ இல்லையா? நம் காதுகளில் இனிமையாக அந்த அருவிக்கு பின் நாம் என்ன பேசுவது என்று நான் யோசிக்கிறேன் ஐயா. மிக அருமையாக இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வாழ்த்துரை வழங்கினீர்கள். Respected Secretary MMS Mr. Meru sir, Founding Editor Quill Club Writers Mr. Hemant Kumar sir, today's chief guest Mr. M. Shanmugaraja, film actor, founder, director, Nigal Theatre Center, and Mr. Chediyan Venkatachalam, software professional, and Principal Joseph Jayaraj, beloved Amma. Amma வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Beloved Amma Prema Meru, Harsha Priya, Harsha I think, parents, staff and children, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு நெகிழ்வான நிகழ்வாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. So many programs I attended in MMS. உங்களுக்கு தெரியும், நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இங்கே வந்து அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். பட் சார், திஸ் இஸ் ஹார்ட் டச்சிங். எனக்கு ரொம்ப அப்படியே மனசுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஐ எம் so proud to be here with these young writers. இவங்களுக்கு முன்னாடி நானும் ஒரு ரைட்டர் இல்லையா, நான் வந்து நிற்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையா இருக்கு. 21 young student authors and the illustrators, because I am a writer of 18 books. I am proudly telling, உங்களுக்காக குழந்தைகளுக்காக பாடல்கள் எல்லாமே நான் எழுதியிருக்கிறேன், கதைகள் எல்லாம். சண்முகராஜ் சார் சொன்ன மாதிரி அந்த எழுத்துக்குள்ள போன உடனே நம்ம கேரக்டர் மாறிடுது. அதனாலதான் சார் நான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறேன். இப்பதான் எனக்கு ரீசனே தெரியுது. என்னடா எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு நமக்கு லைஃப்ல. இருந்தாலும் நம்ம ஜெயிச்சு வந்துட்டே இருக்கிறோமேன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப அவர் சொன்ன உடனேதான் தெரியுது, நான் எழுதுற அந்த கேரக்டராகவே நான் மாறிக்கிட்டு இருக்கிறதால என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. மேரு சார் கிட்ட நான் அடிக்கடி நாங்க பேசி டிஸ்கஸ் பண்றப்போ நிறைய விஷயங்கள் நான் பேசுறேன். உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். அவர் எந்த டாபிக் கொடுங்க அதுல அத்தனை விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த அரங்கில், இந்த டயஸில் இருக்கும் மற்ற அனைத்து பெரியவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ரொம்ப அழகா இந்த யங் ரைட்டர்ஸ் எல்லாம் இங்க வந்து நம்ம ஆனர் பண்ணணும், ஆர்டிஸ்ட ஆனர் பண்ணோம். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. இது வந்து உலகமெங்கும் எடுத்து நான் செல்ல போகிறேன். சாருக்கு தெரியும் அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு. இப்போ ஒரு சாங் எனக்கு வந்து ஞாபகம் வருது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சாங் தான் இது. ஞாபகம் வருது, என்ன தெரியுமா? துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். எல்லாருக்கும் தெரியும் இந்த பாட்டு. குருநாதர் இல்லாத குயில் பாட்டு இங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்தேன். ஆனா அந்த குருநாதரே இங்க வந்து குயில் ரைட்டர்ஸ் கிளப், அவரே குருநாதராக இருந்து உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டவுடன் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஹேமந்த் சார் அவ்வளவு அருமையாக உங்களை வழிகாட்டி, நான் கேட்டவுடனே நோ 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 ஜஸ்ட் ஐ கைடட் தெம், அவங்க தான் எழுதுனாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெருமையை என்கிட்ட சொன்னாரு. அப்படிப்பட்ட அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீங்கள் யங் ரைட்டர்ஸ், இளம் எழுத்தாளர்கள், நீங்கள் எங்கள் அதிசயம் அப்படின்னு பாடணும் போல தோணுது. ஆமாம், இது அதிசயம் தான். ஏனென்றால் they will do wonders sir. நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க ஃபியூச்சர்ல என்னென்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு கற்பனையா இருக்குது. அப்படிப்பட்ட 21 அதிசயங்களையும் அந்த ஆர்டிஸ்ட் என்ற அந்த ஓவியர்கள், அப்படிப்பட்ட அதிசயங்களையும் இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். They make us wonder, they will create wonders.
அந்த ஒண்டர்ஸ் வந்து இன் ஃபியூச்சர்ல அவங்க எப்படி செய்வாங்கங்கிறது ஜஸ்ட் நான் புரட்டி பார்த்தேன். நான் இன்னும் ஃபுல்லா படிக்கல இந்த புக்கை. படிச்சுட்டு ஒரு நாள் கண்டிப்பா என்னோட ரிவ்யூ நான் சொல்லுவேன். இதுல வந்து ட்ரீம் ஃபீல்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த ப்ரொஃபைல் பார்க்குறப்போ, ப்ரொஃபைல்ல நான்லாம் என்ன சாதாரணமா எழுதுவேன். நான் என்னென்ன புக் எழுதுனேன், நான் என்ன படித்தேன், என்னோட டிகிரி, அது இவ்வளவுதான். என்னுடைய இலக்கு சின்னதா 2 லைன் எழுதியிருப்பேன் என்னோட புக்ல. பெண்கள், மாணவர்கள் இவர்கள் முன்னேற்றத்திற்காக நான் பாடுபடுதல், இதுதான் என்னுடைய இலக்கு. அவ்வளவுதான் முடிச்சிருவேன். ஆனா இந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா சார், எனக்கு படிக்க ஆச்சரியமா இருக்குது. அந்த ப்ரொஃபைல்லையே அவ்வளவு அவங்களுடைய ட்ரீமை வந்து வெளியே எழுதி இருக்கிறாங்க. எவ்வளவு பெருமையா இருக்குது. 1-2 நான் பார்த்தேன். இப்போ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சயின்டிஸ்ட் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ஒரு எழுத்தாளர் இங்க ஏர்னிங் $1 பில்லியன் சார். நீங்க சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க சார். அவன் $1 பில்லியன் அவன் ஏர்ன் பண்ணணும்னு எழுதியிருக்கிறாரு. உண்மையிலே அதெல்லாம் பலிக்கும், நிச்சயம் பலிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் எந்தூசியாஸ்ட் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த அளவிற்கு ப்ரொஃபைல் படிக்கிறப்பவே நமக்கு அவ்வளவு பெரிய அதிசயம், அவ்வளவு பெரிய ஆச்சரியம் இருக்கிறப்போ, ஸ்டோரிக்கு உள்ள போய் படிக்கிறப்ப எவ்வளவு அழகா நம்ம டிராவல் பண்றோங்கிறது ரொம்ப பிளசன்ட் ஜேர்னியா இருக்குது. அழகாக அவர் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைட்டர்ஸ் போல நீங்க எழுதியிருக்கிறீங்க. ஆமா, நீங்களாம் முதல் இப்பதான் எழுதுறீங்க அப்படின்றத நம்பவே முடியல. சச்ச அந்த அளவிற்கு அந்த மொழி வளம், வார்த்தைகள், நரேஷன், எவ்ரிதிங் நான் பார்க்கிறப்போ அவ்வளவு அருமையா இருக்குது. A writer is a professional or creative individual னு சொல்வாங்க. professional or creative individual தன்னை அந்த அளவுக்கு வெளிப்படுத்திக்கிறாங்க. அதை இந்த யங் ரைட்டர்ஸ் ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. உங்களுக்கு மீண்டும் நான் கரம் தட்டி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று தெரியுமா? fill your paper with the breathings of your heart அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் சொல்லியிருக்கிறார். fill your paper with the breathings of your heart. ஆமா, I felt that. சும்மா கொஞ்சம் புரட்டி ஒரு 2-3 ஸ்டோரி அப்படி புரட்டி தான் அப்ப பார்த்துட்டு இருந்தேன் ஸ்டேஜ்ல. எனக்கு மேடம் கொஞ்சம் PDF கொஞ்சம் அனுப்பி இருந்தாங்க. ஒரு 7 ஸ்டோரிஸ் மட்டும் நான் படித்தேன். I felt, இப்போ இவர் சொன்னதை நான் ஃபீல் பண்ணினேன் when I read this book. On paper things can live forever. உண்மையா இல்லையா? On paper a butterfly never dies. ஆர்டிஸ்டுக்கு தான் சொல்றேன். On paper a butterfly never dies. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எழுத்துக்கள், நம்மளுடைய ஓவியங்கள், எது நம்ம படைக்கிறோமோ that is immortal. அது அழியவே அழியாது. எத்தனை வருஷங்கள், எத்தனை தலைமுறைகள் கடந்தாலும் அது அழிவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அழியா படைப்பினை நீங்க படைச்சிருக்கிறீங்க. எவ்வளவு பெருமையா! காலர்லாம் நீங்க தூக்கி விட்டுக்கலாம், அவ்வளவுதான். அவ்வளவு பெருமை. நீங்க இப்படிப்பட்ட படைப்பை நான் படைத்திருக்கிறேன். I have a story to tell நீங்க சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? இது ஜெனரேஷனுக்கு இப்ப மட்டும் இல்ல, இன்னைக்கு மட்டும் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. இது தலைமுறை என்னுடைய அன்பும் ஆசியும் என்றும் உங்களுக்கு உண்டு. MMS என்றாலே நம்பிக்கை ஒளிதான் சார். நான் அப்படிதான் நினைச்சிட்டே இருப்பேன். MMS அப்படின்னு அந்த வார்த்தையை பார்த்தாலே நம்பிக்கை ஒளிதான் நமக்கு. அந்த ஒளியில இந்த சுடர்கள் மேலும் எரிந்து பிரகாசிக்கின்றன. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். இந்த சுடர்கள் அவர் சொன்ன மாதிரி இந்த மைல் ஸ்டோன்ல இது மறக்க முடியாது. டாப்பஸ்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா சார்? அது போல இது பெரிய அச்சீவ்மெண்ட். உங்களுக்கு தெரியாது, இப்ப தெரியாது. கண்டிப்பாக இந்த உலகம் உங்களை உற்று பார்க்க போகிறது. ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் பெற்றோர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கற்பித்த பொழுதிலும், எங்க இருக்கிறாங்க டீச்சர்ஸ்? இந்த சார்லாம் இருக்கிறாரு, உள்ள இருக்கிறாங்க ஆசிரியர்கள். கற்பித்த பொழுதிலும் பெரிதுவக்கும் ஆசிரியர்களே. ஏன்னா நான் அப்படிதான் என்னுடைய மாணவர்களை எங்கெங்கயோ எவ்வளவோ ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ நான் சந்தோஷப்பட்டேன் இல்லையா? அதை விட அவ்வளவு சந்தோஷம் எனக்கு இருக்கு. இன்னும் சாதிக்கணும், இன்னும் இந்த பிள்ளைங்க சாதிக்கணும் என்று
கற்பித்த பொழுதிலும் பெருதுவக்கும் ஆசிரியர்களுக்கும், இவர்களுக்கு பாதை காட்டிய குயில் கிளப் ஃபவுண்டர் ஹேமந்த்குமார் சார் அவர்களுக்கும், இவர்கள் அனைவருக்கும், நம்மளே சொல்லலாம், நமக்குன்னே சொல்லலாம், எல்லோருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் அவருக்கு சாருக்கு ஒரு பட்ட பெயரை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மேரு சாருக்கு மோட்டிவேஷனல் ஸ்டார். அவர் கைதட்டலாமே. மோட்டிவேஷனல் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் பார்த்துக்கிறோம், சூப்பர் சீனியர் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிறோம் இல்லையா? மோட்டிவேஷனல் ஸ்டார். அவர் எது பேசினாலும் அதுல ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அது இந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இதெல்லாம் நான் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் கிட்ட நான் முன்னே சொல்றப்போ, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரப்போ, சார் இந்த புக்கை வந்து ஒசூர் புக் ஃபேர்ல ஃபெஸ்டிவல்ல நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார், பெரிய விஐபிஸ் எல்லாம் கூப்பிட்டு நல்லா பண்ணலாமே சார், கிராண்டா இருக்குமே அப்படின்னு கூட நான் இதுக்கு ஆசைப்பட்டேன். இல்லை, ஆல்ரெடி இது லேட் ஆயிடுச்சு, இது வந்து ஒரு சின்ன நம்ம ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல இது முதல்ல நான் ரிலீஸ் பண்ணிடணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்போ நான் நினைச்சேன், இந்த புக்கை வந்து ரிவ்யூ பண்ணலாம், புத்தக அறிமுகம் செய்யலாம் ஒசூர் பப்ளிக், ஒசூர் ஃபெஸ்டிவல்ல, புக் ஃபெஸ்டிவல்ல. இப்போ வித் சார்ஸ் பெர்மிஷன் நான் வந்து அதை இப்போ சொல்றேன். இந்த புக்கை நீங்க வந்து புத்தக அறிமுகம், நான் மேடம், நம்ம வசந்தி மேடம் கிட்ட நான் கொடுக்க போறேன் நோட்டீஸ் எல்லாம். புத்தக அறிமுகம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது. ஸோ எந்த புத்தகத்தை படிச்சுட்டு, எனி புக் நீங்க அங்க வந்து ஸ்டேஜ்ல, we are giving stage for you, அந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த புக்கை நீங்க ரிவ்யூ பண்ணலாம், அந்த ஆத்தரை நீங்க பெருமையா பேசலாம், அதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க வந்து பேசுவதற்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ இந்த புத்தகத்தை யாராவது வந்து அங்க ரிவ்யூ பண்ணுங்க. திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட் சார். ஒசூர் புக் ஃபெஸ்டிவல்ல இந்த புக்கு புத்தக அறிமுகத்தில், அந்த ப்ரோக்ராம்ல இந்த புக்கை வந்து நம்ம அறிமுகப்படுத்தணும். இது ரொம்ப பெருமையான விஷயம். நமக்கு மட்டுமல்ல, நம் குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கு, ஓசூருக்கு, எல்லாவற்றுக்குமே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான இந்த புத்தக அறிமுகம் இருக்க போது. அப்புறம் ஆர்டிஸ்டை பத்தி நான் ஒன்று சொல்லணும். வெள்ளன் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகா, நான் பார்க்குறேன், ஒரு படமும் அவ்வளோ அழகா, ரொம்ப தத்ரூபமா இருக்குது. இந்த பென்சில் ஸ்கெட்ச் தான் இருந்தால் கூட அழகு. பிகாஸ் நான் உங்களை மாதிரி சின்ன குழந்தையா இருக்கிறப்போ, ஒரு சின்ன குழந்தைன்னா ஒரு 8th 9th 10th படிக்கிறப்பன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ த கிரேட் ஆக்டர் லெஜெண்ட் சிவாஜி கணேசன் சாரை வந்து நான் டிராயிங் போட்டு நான் வீட்டில் வச்சிருந்தேன் சார், சும்மா வச்சிருந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் பிள்ளைகளே. எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது, ஒரு சாதாரண பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருந்தேன் நான். சிவாஜி கணேசன் வந்து வசந்த மாளிகை வந்த புதுசுல அந்த டிராயிங் போட்டு இந்தியன் இங்க்ல போட்டு வரைஞ்சு வச்சிருந்தேன். அப்போ அவர் எங்க ஊர் பக்கம் வந்து அவர் சபரிமலைக்கு போறாரு. ட்ரெயின், நாங்களாம் ரயில்வே, எங்க அப்பாலாம் ரயில்வேல இருந்ததெல்லாம் ரயில்வே காலனியில இருக்கிறோம். ஐயோ, சிவாஜி கணேசன் இந்த ட்ரெயின்ல போறாராமேன்னு ஒரு நியூஸ் எங்களுக்கு பரவிடுச்சு. சின்ன பிள்ளை, நான் என்ன செய்யறோம், அப்படி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற குழந்தை அப்படியே ஓடுற. ஐயோ, இந்த டிராயிங் எப்படியாச்சும் அவர்கிட்ட நான் காட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போறேன். இது வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. எப்படி இது பரவ போகுது பாருங்க. நான் போறேன், ட்ரெயின்ல அவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவரு சபரிமலை மாலையெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. போறது நான் கொண்டு போய் காட்டுறேன், சார் இது நான் வரைஞ்சேன் சார், நான் குழந்தை சின்ன பிள்ளை தானே, நான் அப்பெல்லாம் இப்படி இந்த அளவுக்கு பேசலாம் தெரியாது. சார் நான் வரைஞ்சேன் சார், பாருங்க சார் அப்படின்னு போய் அவர்கிட்ட காட்டுறேன். அவர் அப்படி பார்த்துட்டே, என்ன மாதிரியே இருக்கேன், எப்படி குட்டி நீ வரைஞ்ச, என்ன பாப்பா என்ன படிக்கிற நீ, எப்படி வரைஞ்ச, அழகா வரைஞ்சிருக்கிறீ அப்படின்னு சொன்னார். இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. உனக்கு இப்ப கொடுக்கறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்லை, நான் இப்ப வந்து இதுக்கு போறேன், சபரிமலைக்கு போறேன், என் கையில எதுவும் கிடையாது, உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணுமே, என்ன கொடுக்கறது அப்படின்னு அவர் கேட்டப்போ, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு அந்த ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுத்துருங்க, உங்க பேரை சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் பொக்கிஷமா என் வாழ்நாளில் வச்சு நான் காப்பாற்றுவேன், எனக்கு சைன் போட்டு கொடுங்கன்னா. அந்த படத்துல காலர்ல வந்து அவர் விசி கணேசன் சைன் போட்டு கொடுத்தாரு. அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா நஞ்சு போயிடும். இப்போ நான் சொல்றது 45 வருஷத்துக்கு முன்னாடி, 45 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பேப்பரை அப்படியே பத்திரமா எங்க வீட்டுல வச்சு ஃபைல்ல வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ஐயா சண்முகராஜன் சாருக்கு இது தெரியணும்னு பெருமையா இங்க நான் சொல்றேன். சிவாஜி கணேசனோட 90வது பிறந்த நாள் சென்னையில கொண்டாடுறப்போ ஒரு போட்டி வச்சாங்க.
அந்த போட்டியில் நான் எழுதினேன் ஒரு பேப்பரில், எனக்கு ப்ரைஸ் கிடைச்சிருச்சு. ஒரு கோல்டு காயினும் சில்வர் காயினும் உங்களுக்கு கொடுப்போம், நீங்கள் அந்த இதுக்கு ஆடிட்டோரியத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. பெரிய மஹாலில் எங்களுக்கு நடக்குது. சரி, நான் போகிறேன். அங்கே போய் நம்ம போகிறோமே, இந்த சிவாஜி கணேசன் படத்தை நம்ம ஏதாச்சும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். ஏன்னா அவருடைய பிள்ளைங்க வர்றாங்க, பிரபு, ராம்குமார்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. சிவாஜியை பற்றியே ஒரு விழா அப்படின்றப்ப நம்ம டிராயிங் அங்கே போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கணவர்கிட்ட சொல்லி, இதை எப்படியாவது சரி பண்ணுங்க, பேப்பரா அப்படின்னு நூல் நொந்து போய் கொடுத்த உடனே கிழிஞ்சு போயிடும் அந்த பேப்பர். அதை போய் லேமினேஷன் பண்ணி அதை அழகா ஒரு ஃப்ரேம் போட்டு அதுக்கு ஒரு கவிதையெல்லாம் எழுதி பத்திரப்படுத்தி ஒரிஜினலை பத்திரமா வீட்டில் வச்சிருக்கிறேன். ஃப்ரேம் பண்ணி இந்த லேமினேட் பண்ணினதை எல்லாம் நல்லா அழகா பண்ணி நான் எடுத்துட்டு போனேன் சார். அங்கே போய் அந்த மீட்டிங்ல ஃப்ரண்ட்ல இப்படிதான் உட்கார வச்சிருந்தாங்க. ஏன்னா நாங்கெல்லாம் பிரைஸ் வின்னர்ஸ், எங்களுக்கு பரிசு கொடுக்க போறாங்க. அப்ப நான் வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. பிரபு சாரையும் ராம்குமார் சார்ட்டையும் போய் இந்த மாதிரி சார் வந்து நான் சின்ன பிள்ளையில அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினேன். அப்படி பிரபு சார் கண்கலங்கி அந்த காலர்ல அவர் எழுதுனது அப்படி கையால் அப்படி தொட்டு பார்த்தாரு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வரைஞ்ச ஒரு டிராயிங் அது குப்பையில போயிருக்கும், கிழிஞ்சு போயிருந்தா. அது பத்திரமா வச்சுட்டே இருந்தேனே நானு. அது எப்படி சேவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற அந்த டெக்னாலஜிலாம் அப்ப கிடையாது. ஆனா 45 இயர்ஸ்க்கு பின்னாடி சிவாஜி சார் வீட்டுக்கு அவங்க மகன்களோட கையில ஸ்டேஜ்ல கொடுத்து அவருடைய இல்லத்துக்கு அந்த டிராயிங் போயிடுச்சு சார். இப்போ அவருடைய வீட்டுல அந்த டிராயிங் இப்ப இருக்கு. இது வந்து எதுக்கு சொல்றேன், ஆர்டிஸ்ட் இம்மார்டல், அது அழியவே அழியாது, என்னைக்குமே அழியாது. நம்மளுடைய அந்த திறமை, நம்மளுடைய கலை எதுவுமே அழியாது. அப்புறம் இதை வந்து கிண்டு பேப்பர்ல நம்மளுடைய ஏதாச்சும் கொடுத்தா கூட குட்டியா தான் போடுவாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 பக்கம் பெருமையா எழுதி இவங்க வந்து சின்ன பிள்ளைல வரைஞ்ச படம் ஸ்டேஜில் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ் போட்டு எனக்கு ஃபோன் பண்றாங்க. அம்மா, உங்களுடைய நியூஸ் நீங்க அவர்கிட்ட ஸ்டேஜில் கொடுத்ததெல்லாம் போட்டிருக்கிறோம், இன்னைக்கு ஹிண்டு வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய பெருமை. இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய வரும். நான் எதுவுமே செய்யாம இப்படிப்பட்ட பெருமை எனக்கு கிடைச்சிச்சு. நீங்க இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்து அருமையா இந்த நூலை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். அவ்வளவு உங்களை சுற்றி நாங்க எல்லாருமே இருக்கிறோம் உங்களை வாழ்த்துறதுக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பெருமையை நீங்கள் ஃபியூச்சர்ல நீங்க அடைவீங்க, நீங்க நினைச்சு பாருங்க. ஸோ கீப் இட் அப். இதை வந்து நீங்க தொடர்ந்து செய்யணும். சார் சொன்ன மாதிரி தொடர் பயிற்சி இருக்கணும். நிறைய வாசிங்க, அப்சர்வ் த வேர்ல்ட். இந்த உலகத்தை வந்து உற்று நோக்கி கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு எழுத்தாளர்களுக்கு மிக மிக முக்கியம் இந்த உலகத்தை உற்று நோக்க வேண்டும். The path to becoming successful writer involves continuous learning and adapting. இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிறந்த எழுத்தாளராக உலக அளவில் நீங்க புகழ் பெறலாம். உலகம் போற்றும் படைப்புகள் உங்களிடமிருந்து வர வேண்டும். My best wishes for your tremendous success in future, forever, ever. எப்பயுமே உங்களுக்கு அந்த சக்சஸ் வந்துட்டே இருக்கணும். இப்பொழுது ஒசூர் புத்தக திருவிழாவை பற்றி நான் உங்களுக்கு அகைன் ரிமைண்ட் யூ. ஜூலை 24 to ஆகஸ்ட் 4 எனக்கு MMS ஸ்கூல் சார் அவர்கள், நேரு சார் நிறைய சப்போர்ட் எங்களுக்கு, உங்க டீச்சர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு வருடத்துல வாலண்டியர்ஸ், ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த அளவுக்கு ஒசூர் புத்தக திருவிழா வெற்றிகரமாக நடப்பதற்கு முழு காரணம், எங்களுடைய காரணம் நான் MMS ஸ்கூல் நான் சொல்லுவேன். இந்த தடவையும் நீங்க எல்லாரும் விசிட் பண்ணணும். பேரண்ட்ஸ் உங்களுக்கு புதுசா இருக்கும், நீங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க, புத்தகங்கள் வாங்குங்க, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. முதல்ல நீங்க படிங்க. நம்ம செல்போன்லயே உட்காந்துட்டு இருந்தா அந்த குழந்தை பிள்ளை எப்படி படிக்கும்? நீங்க படிக்க ஆரம்பிங்க. படி படி, வாசி வாசி, புக்கு வாசி அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க வாசித்து ரோல் மாடலா நீங்க இருக்கணும். பேரண்ட்ஸ், நான் கைண்ட்லி ரெக்வெஸ்ட் யூ, கொஞ்ச நேரமாவது புத்தகத்தை எடுத்து, ஏதேனும் ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்க வாசிங்க உங்க வீட்டுல. உங்களை பார்த்து உங்க குழந்தைங்க நிச்சயம் வாசிப்பாங்க. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி, அருமையான வாய்ப்பு. இப்படிப்பட்ட பெரிய கிரேட் லெஜண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த நேரு சார் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்.
சார் சொன்னது மாதிரி இங்கு பேசிய அனைவரும் அதைத்தான் சொன்னார்கள். உங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்துங்கள். அவர்கள் ஊக்கப்படுத்தி என்கரேஜ் பண்ணுங்க. என்கரேஜ் பண்ற பிள்ளைங்க தான் சாதிப்பாங்க. அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணி நம்ம திட்டிக்கிட்டு எப்பயுமே இருந்தா அந்த குழந்தைகள் கோழைகளாக இருப்பார்கள். இது உண்மையிலேயே ஒரு ஆராய்ச்சியில் தெரிந்தது. இறுதியாக அவர் சொன்னார் இல்லையா, எழுத்துக்கள் எதையும் மாற்றிவிடும், உலகத்தை மாற்றிவிடும். என்னுடைய ஒரு சின்ன 4 வரி ஒரு கவிதை ஒரு படிக்காத மார்க்கே வாங்காம ஃபெயிலாகி கொண்டிருந்த ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டை என்னால் தாங்க முடியாமல் நான் போர்டில் எழுதி போட்டேன். அந்த கவிதை அவன் மனசுல போய் பதிஞ்சு இன்னைக்கு அவன் ஆஸ்திரேலியால ஒரு பெரிய டாக்டரா இருக்கிறான், மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கிறான். இப்படி மாற்றியது எழுத்து. அதுபோல் உங்கள் எழுத்து மாறும். அந்த கவிதையை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. நீர்க்குமிழி போல் வாழ்க்கை, நீர்க்குமிழி போல் வாழ்க்கை, ஆனால் அது கூட வெடிக்கும் முன் பிரதிபலிக்கிறதே பல வண்ணங்களை. ஆனால் அது கூட வெடிக்கும் முன் பிரதிபலிக்கிறதே பல வண்ணங்களை. மானிடா மானிடா, ஒன்றுமில்லாமல் போவதற்கா உன் வாழ்க்கை? சாதித்து விடு சாவின் மணி அடிப்பதற்குள். இப்படி ஒரு எழுதி போட்டேன். நான் போர்ட்ல போட்டு வாசிச்சேன். அப்படி உணர்ச்சி கொண்டு நான் வாசிச்சேன். அவன் கண்ணையெல்லாம் தண்ணி வந்துட்டு அப்படி சாயந்தரமே நான் படிக்கிறேன் மேடம், மிஸ் நான் படிக்கிறேன், எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு மேடம், நான் படிச்சு நான் கண்டிப்பா நல்லா வருவேன்னு சொன்ன குழந்தை இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல உயரத்துல இருக்கிறான். எழுத்துக்களால் எதையும் செய்ய முடியும். அந்த எழுத்து என்ற வரம் நம்ம கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு அந்த வரம். அதை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சார், ரொம்ப நன்றி. அனைவருக்கும் மிக நன்றிகள்.